நம்ம இப்படி அழகா பறக்கலைன்னு போறான் அப்படித்தானே பொம்பளை எல்லாம் சிரிக்கிறிய கேர் விஜயா ஆஹா வாட்செல்லாம் கட்டியிருக்காளே எஸ் 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 நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு நான் தான் மயங்குறேன் காலமுள்ள வரைக்கும் காலடியில் கிடக்க நான் தான் விரும்புறேன் நெடுகாலம் நான் புரிஞ்சேன் அவத்தாலே நீ கிடைச்ச பசுமுள்ள பித்தளையா தவறாக நான் நினைச்சேன் நேரில் வந்த ஆண்டவரே ஊரறிய உனக்கு மாலையிட்ட பிறகும் ஏமா சஞ்சலம் உன்னுடைய மனசும் என்னுடைய மனசும் ஒன்றாய் சங்கமம் செம்பலனி நான் குடிக்க சீரியது நீ குடிக்க சிந்தியது ரத்தமல்ல என்ன கல்லிருக்கும் தாமரையை கையிணைக்கும் வான்பிறையை உள்ளிருக்கும் நாடி எங்கும் முந்தன் உயிர்தான் இனி வரும் இந்த பிறவிகளும் உன்னை சேர காத்திருப்பேன் விழி மூடும் விழி போல மிளகாய் வாழ்ந்திருப்பேன் உன்னை போல தெய்வமில்லை உள்ள போல கோயிலில்லை தினந்தோறும் அர்ச்சனைதான் எனக்கு வேறு வேலை இல்லை நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு நான் தான் மயங்குறேன் காலமுள்ள வரைக்கும் காலடியில் கிடக்க நான் தான் விரும்புறேன் வங்க கடலான மேல வள்ளுவர் கண்டதுண்டு அன்பு கடல் யாவும் என்னுடைய நாயகனி ஊர்வனங்கும் நல்லவனி உன்னுடைய அன்புக்கு காணவில்லையே எனக்கென வந்த தேவதையே சரிபாதி நீ அல்லவா நடக்கையில் உன் கூட வரும் நிழல் போலே நான் அல்லவா கண்ணன் கொண்ட ராதையே ராமன் கொண்ட சீதையே மணி சீதன் தோரணமே மனதில் வீசும் ஆறுதமே நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு நான் தான் மயங்குறேன் என்னுடைய மனசை தந்துவிட்ட பிறகும் ஏயா கலங்குறேன் நெடுகாலம் நான் புரிஞ்சேன் அவத்தாலே நீ கிடைச்ச பசுமுள்ள பித்தளையா தவறாக நான் நினைச்சேன் நேரில் வந்த ஆண்டவரே என்னது என்ன யோசனை அண்ணா என்னம்மா நான் வந்துட்டேன் இன்னொரு ஒரு தோழி பொண்ணு வரணும் சரி எனக்கு ஒரு பிள்ளை இடைஞ்சலாவே இருக்குது யார் இந்த புள்ளன்னு மட்டும் சொல்லு வேற யார் என் சக்கலாத்தி தான் என் லவ்வுக்கு இடைஞ்சல சக்கலாத்தினே என் நாத்தனா இல்ல சக்கலத்தியா எனக்கு போட்டியா ஒருத்தி இருக்கிறா அவளை என்ன செய்யறதுன்னு தெரியல என் யாருன்னு புருஷனை மட்டும் அவ சொல்லு. மைக்கு வச்சுக்கிட்டு தெரியுதா ரசத்துல விஷத்தை வச்சிருவோம் வச்சிருவோம் பேசாம இருங்க ஏங்க நான் எனக்கு என்னங்க குறைச்ச என்னை விட்டுட்டு அந்த ஆளு அந்த புள்ள பின்னாடியே தெரியுதா அப்படி அதெல்லாம் நியாயமா வரட்டும் வீட்டுக்கு கூட்டு கொண்டு போய் மீன் குழம்ப வச்சு ஆயா. ஆளை போட்டு தள்ளிட வேண்டியதான் அண்ணன் பெட்டி வாங்கி ரொம்ப கடன்ல இருக்கேன் அதுக்கு என்ன பண்ண சொல்ற அந்த நெக்லஸ் கொடுத்தேன்னா அடகு வச்சு கொஞ்சம் அண்ணன் நல்லா இருப்பேன் நீ பொழைச்சுக்குவ போ, கழட்டி கொடுக்குறேன் கொண்டு போய் அடகு வை நம்ம 2 பேரும் தூக்கி உள்ள கொண்டு போய் வைக்கணும் மகாராட்டிய பாரு இதெல்லாம் புது மண்டபத்துல வாங்கினது தங்கம் இல்லை நான் போய் எங்க மாமா கூட்டிட்டு வரவா சரிம்மா நாத்தனா மயனுக்கு ஏன் பொண்ணை கொடுத்து நாத்தின மயனுக்கு என் பொண்ணை கொடுத்து நான் 4000 ரூபாய் பணம் ரொக்கம் கொடுத்து அவன் நாசகனாக்கி புட்டான் புள்ளைய கெடுத்து பாத்திர வண்ட மல்லாள்ளி கொடுத்து நான் 10,000 ரூபாய் பணம் ரொக்கம் கொடுத்து பாத்திரம் பண்ட வெள்ளம் அள்ளி கொடுத்து
நான் 10,000 ரூபாய் தானே ரொக்கம் கொடுத்து சோத்துக்கு 10 மூட நெல்லும் கொடுத்து நம்ம சோனி மேல விறகு கட்டு வாங்கி கொடுத்து அவன் சொகப்படுத்தாம அனுப்பிட்டான் புள்ளைய கெடுத்து நாத்துனா 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 மகனுக்கு என் பொண்ணா கொடுத்து நான் 4,000 ரூபாய் நான் ரொக்கம் கொடுத்து அவன் நாசகடாக்கி விட்டான் புள்ளைய கெடுத்து நான் கட்டி காத்த கோட்டை இப்படி தகந்து போய் கிடக்கடா. ஆமாண்ணே இங்க வரனே பேசிக்கிட்டே இருந்தாலும் படுத்துட்டாருண்ணே. அவளை கூட்டணிச்சு பரவாயில்ல. எப்போ விடியே அதுக்காக நானும் காத்துக்கிட்டு இருக்கேன் காசை வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு. ஒரு 10 பேர் போதையில் இருக்கலாம், 10,000 பேரும் போதையில் இருந்தால் எப்படி வழங்க? இந்த டாஜ்மார் கடையை என்னைக்கு அடைக்கிறாங்களோ அன்னைக்கு தான் தமிழ்நாடு உருப்படும். இந்த பொம்பளை ஆளுக படுத்து கிடக்கு கொஞ்சம் பிறண்டு வடுங்க தாய், ஈரத்துக்கு அதுக்கும் கரையான் சேலையில் மொச்சிடும். இந்த நல்லா கத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கட்லா மீன் மண்டை சரியில்லாமல் படுத்துருக்காங்களே. இப்போ யாரா கடலை ஆமை மாதிரி கதைக்கு வரேன். வாங்கண்ணே வாங்கண்ணே. என்ன வாங்கினே வாங்கினேன்னா என்னமோ மளிகை கடை வச்சது மாதிரி கூப்பிடுறேன். இல்லைண்ணே கதைக்கு வரேன். கதைக்கு குறிஞ்சி நாட்டினுடைய தலைவர். சரி இப்போ அதுக்கு என்ன தலைவர் தானே சொல்லு. ஏன்டா என் குடும்பத்தை காலப்படுத்துற? இல்லைண்ணே தலைவர்னு சொன்னீங்கல்ல. குறிஞ்சி நாட்டு தலைவர் எங்க அப்பா நம்பிராஜன். நம்பிராஜன் தானே. இப்போ என்ன எங்க அப்பா சாதாரண ஆளு கிடையாது. ஏன் பிச்சைக்காரனா? பேச விடுறா. சரி பேசு. இந்த ரேஸுக்கு கிளம்பிட்டேன். வாடா. ஆமாம் தம்பி, ஆமாம் தம்பி, நல்லா 100லே போடா. 100லே போட்ட எப்படி திருகிறேன் பாரு. ப்ரெஷர் வந்த ஆள்லாம் படுக்கவே முடியாது. டயரை புடுங்கடா. திருடா. வேலுக்கு முன்னே திருவுறா. நான் எவ்வளோ மேடையில் கருத்து சொன்னாலும் என் பருப்பு வேகாது. மெதுவாக போச்சோன்னா வத்தியா எனக்கு முன்னாடி புரு புருன்றேன். இந்த டயராவது பரவாயில்ல. இப்போ ஒரு வண்டி வந்திருக்கு 1.25 லட்சத்துக்கு. அவன் போக மாட்டான்டா. பெட்ரோலை காலியாக்காம அவன் போக மாட்டேன். தர்று புருன்னு 2 தடவை திரும்பினா அடுத்து தள்ளிக்கிட்டே வீட்டுக்கு போயிடுவேன். போதை இறங்கிறான். எங்க அப்பா வேறு. அதான் நம்பிராஜன் சொல்லிட்டியே, அப்புறம் என்ன திருப்பி சொல்லு. திருப்பியா? ராஜன் நம்பி. சரி சூப்பர் சூப்பர். இந்த உலகத்திலேயே ஒரு பசிக்கோ அரிசிக்கோ எண்ணெய்க்கோ எதுக்குமே கையேந்தாத ஒரே குடும்பம் பெரிய கோடீஸ்வரன் மயாருன்னா நான் தான். என்ன மஸ்துக்கு நாடகத்துக்கு வர? கோடீஸ்வரனா வீட்டிலே இருக்க முடியாதாடா? கேட்டானே ஒரு கேள்வி உலக்க மண்டை. ஆனா எங்க அப்பா என்னை அடிப்பாரு பிடிப்பாரு எங்களை சித்திரவர்த்துவார். ஆனா எங்க அப்பா மாதிரி இல்லை எங்க ஆத்தா. சொல்றான் கோத்தா சொல்லு. இவன் தலையில் அடிக்கிறானே இது ஈருவழி மண்டை. அழுகாம சொல்றா. எங்க அம்மா சொல்லு. அம்மாவுக்கு என்ன? இந்த கிளம்பிட்டேன். உட்கார்றா. எங்க அம்மா வேறு நங்கை மோகினி. நங் 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 நங். என்ன அம்மா சுடுகாட்டில் இருந்துச்சா? ஏன் நீர்மாலைக்கு போச்சு. அம்மா பேர் மோகினிங்கிற? அவங்க ஆத்தாப்பை அப்படி வச்சிருக்காங்க மிஸ்டர் கிண்ணிக்கோழி மண்டை. சரிண்ணே. 7 ஆம்பளை பிள்ளைய எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கும். ஏன் உங்க அப்பனுக்கு வேற வேலையா இல்லையா? இதுதான் வேலையா? எப்படி பெற்றிருக்கான் பாரு. 7 பிள்ளைகளை வதக்கு வதக்குன்னு. 7 வெளியே பக்கம் எங்க அப்பா எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க தெரியுமாடா? அதெல்லாம் போய் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? சீடி தரேன் போட்டு பாடுறான். ஆனால் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் எனக்கு செஞ்ச ஒரே ஒரு நல்ல வேலை ஆண்டவா ஆண்டவா. என்ன நாடுகிட்டு செத்துட்டாங்களா 2 பேரும்? சரி சொல்லுண்ணே. தம்பி சொல்லுண்ணே. பையாசி 23ஆம் தேதி எனக்கு கல்யாணம். சூப்பர்ல. ஏன் கல்யாணத்துக்கு நீ எதுக்கு சூம்புற? இல்லண்ணே சூப்பர்னே சொன்னேன். எனக்கு பொண்ணு வாழ்த்துட்டு வந்துட்டாங்க. ஆகா என் கண்ணனுக்கு கல்யாணம் ஆக போதே. லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிருச்சு அண்ணனுக்கு. கல்யாணத்தில் நீதே எச்சியில் எடுக்கணும். கண்டிப்பா எடுக்கிறேன்னு.
ஆனால் என் பொண்டாட்டிய வருங்கால மனைவியை நான் பார்க்கவே இல்லை. ஏன்னு? எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மா வந்து பூ வச்சுட்டு வந்தாங்க. ஆஹா. ஆனால் அந்த அழகு தேவதை இந்த வனத்துக்குள்ளே இருக்கா. இந்த ஊரை காக்கக்கூடிய தெய்வமெல்லாம் என் பொண்டாட்டி. இந்த உலகத்தில் எந்த பொம்பளைக்கும் அப்படி மோகம் இருக்கக்கூடாது. நல்லா இருக்கும்னே அண்ணி, நல்லா இருக்கும்னே. அழகாதுன்னு உன்னோட மனசுக்கு தகுந்தாப்புல அண்ணி ரொம்ப தேவதை மாதிரி அழகா இருப்பாங்கண்ணே. அண்ணி பேர் என்ன தெரியுமா? என்னண்ணே பேரு? கேஆர் விஜயா. ஆகா, கேஆர் விஜயா சூப்பரா இருக்குண்ணே பேரு. கூப்பிடுறேன், கூப்பிடுங்கண்ணே. ஐயா. இங்கே இருக்க ஊருக்கார எல்லாருமே என் கல்யாணத்துக்கு வந்துடணும். ஆம்பளை ஊரை முதல்வருக்கு வாங்க. தலைக்கு ஒரு கோட்டு, ஒரு பிரியாணி வாங்கி தரேன். கட்டில் நெளிச்சு சைடிஷ் வாங்க கொண்டு போய் இரும்பு கடையில் போட்டுரு. அண்ணே நான் கட்டில் கடியில் படுத்துக்கிறேன்னு. மேலேயே படுத்துக்க, அண்ணே தெருவில் படுத்துக்க. கண்ணே கேஆர் விஜயா, விஜயா அழகு முகத்தை காமிடா ராசாத்தி. என் கேஆர் விஜயா வரும்போது இந்த ஊர் பொம்பளை ஊரா வாயில் விரல வைக்கணும். ஏன் அப்படி சிரிக்கிறீ? உங்களுக்கு போறாம நம்ம இப்படி அழகா பிறக்கலைன்னு போறாமப்பட்டு தானே பொம்பளைலாம் சிரிக்கிறீங்க. கேஆர் விஜயா வாடா என் தங்கம். அழகிய லைலா அடங்கிய வழக்கு ஸ்டைலா சந்தன வேலா இவ மன்மத புயல அவளோ பூ அழகுக்கு இவளா தாய்நாடா. மணி மேடையில் முனி ஓட்டம் இருக்குடா. இல்லண்ணே, அண்ணி உங்களை பார்த்து வெட்கப்பட்டு போயிட்டாங்கண்ணே. ஏன் இடுப்பை கிச்சு பிச்சு பண்ணது யாரா? அண்ணி தானே வந்துட்டு போனாங்க. கேஆர் விஜயா? ஆமாண்ணே. ஏன் கேஆர் விஜயா வந்துட்டு ஓடிட்டாளா? நீங்க மறுபடியும் கூப்பிடுங்க, வரும் அண்ணி. ஒன்மோர் வாடா என் தங்கம். வாடா வாடா. உடம்பு ஆஹா ஆஹா வாட்செல்லாம் கட்டியிருக்காளே. ஆஹா, அவ செருப்பே இவ்வளோ அழகா இருக்கே. அவ முகம் எந்த அளவுக்கு இருக்கும். டன் லொல்லா. தமிழ்நாடே மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணிருச்சாடா. எந்த காட்டு முண்டேனே தெரியலையாடா. அடடடடடா. அது காலை பாடுறா. 100 நாள் வேலை வெட்டுறா. மம்பட்டி மாதிரியே இருக்கடா. தப்பு பண்ணிட்டாங்களடா. 8 அடி நோண்டி தப்பு பண்ணிட்டாங்களே. பிறகு திணி முண்டை. இந்த பேர் வச்சவனை செருப்பிட்டு அடிக்காம விட மாட்டேன். கேர் வச்ச ஓம்பேரா. இந்த பேர்ல தான் நான் மயங்கிட்டேன்டி பாதகத்தி மகளே. விஜயா தான் என் பேரு. கேஆர்ண்டா எங்க அப்பாவோட இனிஷியல். பிறகு திணி பையன் மகளே. உள்பாட கட்டாம டவுசரை போட்டு விஜயா செருப்பிட்டு அடிச்சு போடு. என்ன விஜயா தம்பி? அண்ணே, அண்ணனுக்கு இப்ப கல்யாணம் பண்றது எனக்கு செவ்வாய் தோஷம். நீ கட்டிக்கப்பா. ஐயோ எனக்கு அது அப்பத்தான் வேணும்னே. இந்த உலக்கம் மண்டை எஸ் ஆயிட்டாடா. அது வாட்சி என்ன ஆகுது? டைம் தள்ளி பேசு. ஓட்ட பொல்லுக்கு அதுக்கு ஓசு போட்டு அடிச்சது மாதிரி எச்சி வருது. என்னத்தை தெரிஞ்சிட்டு வந்த? என்னங்க மச்சான் அப்படி சொல்றீங்க? கண்ணே அத்தான் விஜயா வேற ஸ்கூல்ல அட்டனன்ஸ் எடுக்கிறேன். ஐயோ ஐயோ அண்ணே லிப்ட் கிஸ் கொடுத்துருச்சு அண்ணி. நான் உனக்கு எப்பயுமே 10 மொத்தம் கொடுத்துருக்கேன். மொச்சு மொச்சுண்டு மொச்சு. ஹலோ, நான் வந்தா எல்லாமே ஆஃப் ஆயிரும். எனக்கு எல்லாமே ஆஃப் ஆயிருச்சு. உனக்கு ஆஃப் ஆயிருச்சா? இன்னும் ஒரு 18 நாளைக்கு எனக்கு பொம்பளை நினைப்பே வராது. ஏங்க அத்தான் என் மேல மயங்கிட்டீங்களா? அண்ணே இங்கே நாடகம் பார்க்குற ஆம்பளையில் பூரான்னு சொல்கிறேன். இப்படி ஒரு பொண்டாட்டி உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள்லாம் வீட்டில் இருப்பீங்களாண்ணே? அவன் உண்மையிலே அவன் தமிழன்டா. அது மூஞ்சிய நல்லா பாருங்கய்யா. நல்லாம்பு குட்டி இறதிங்காம படுத்து கிடக்கு பாரு. இது பேரு முகரைக்கு. என்ன எதுக்கு செத்து போயிட? ஏப்பா தம்பி
என்னை பார்க்க அங்க இருந்து சேர்மனே வந்திருக்காரு மெட்ராஸ்ல இருந்து. ஐயாப்பா ஐயாப்பா கிளம்பி போக போறாரு. எதுக்கு ஐயா என்னை பார்க்க தான் மெட்ராஸ்ல இருந்து சென்னையில இருந்து வந்திருக்காங்க. ஐயோ நீ எச்சி இப்படி தெரிக்குதே. மச்சான் 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 கேர விஜயா மச்சானே கேர விஜயா இந்த அழகு தெல எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு விஜயா. விஜயா என்னவா தான் சொல்லவே இல்லை. நீ தள்ளி பேசி எச்சி புளிச்சு புளிச்சுன்னு தெரிக்குது. என் பொண்டாட்டியை கூப்பிடவா? உனக்கு தான் புளிச்சு புளிச்சுன்னு அடிக்க மாட்டேங்குது. எச்சியாவது புளிச்சு புளிச்சுன்னு அடிச்சுட்டு போகுது. கண்ணே அமுதா பேரு முகரையில பாரு. இது கேஆர் விஜயா, அது அமுதா. அமுது அமுது தேனும் எதற்கு அதுக்கு மாமா என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க என்னைக்கு இல்லாம இன்னைக்கு? நான் ஜவுளி கடையில இருந்து ஒரு பொம்மையை தூக்கிட்டு வந்துட்டேன். ஐயோ ஜவுளி கடைக்காரர் ஒன்றும் சொல்லலையா? கேஆர் விஜயா. கேஆர் விஜயா அவங்கள நான் பார்த்ததே இல்லையே. அவங்க தான் நான் காலேஜ் படிக்கும் போது லவ் பண்ணேன். லவ் பண்ணீங்களா? உங்க லவர் எக்ஸ் லவரா? அப்போ நான் போத்தா முழுக்குன்னு குத்துது ஒரு அளவு தான். அப்புறம் திரும்பி போட்டு மூஞ்சில் எடுத்து என் எரிஞ்சிருவேன். கண்ணில் காமிக்கவே மாட்டேங்கிறீங்க. என்னமோ பண்றீங்க ஆனா என்ன பண்றீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. பாத்துறாத. மணப்பாறையில் கிலோ 3 ரூபாய்ன்னு வாங்கிட்டு வந்தேன். எதே? கேஆர் விஜயா லொல்லா. மாமா தலை சுத்துது மாமா எனக்கு. எவன் உன்னை கெடுத்தவே? நீந்தாயா? கெட்டப்ப மாத்தினாலும் கேரக்டரை மாத்த மாட்டேங்கிறியா நீ? நீ கையை தூக்கி அதுல வைக்கவும் தான் எனக்கு ஞாபகம் வரும். யாரு நீ? உண்மையை சொல்லு. நீ யாரு? யாரு நீ? நீ யாரு? கொஞ்ச நாளா நானும் கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். என் புருஷன் மேலே நீ கண்ணா இருக்கே. யாரு நீ? யாரு இது? டீசென்ட் இல்லாத பொம்பளையா இருக்கா? டீசன்ட் ஏண்டில அம்மாடி முண்டை. என்னடி சொன்ன? யாரு? நீ சொன்ன? யாரு? யாருகளே முகர கட்டை பத்தியா? ஏன் மச்சான்? பேண்ட் வாங்கி போறதுக்கு வக்கு இல்ல. கொடையத்துல டவுசர் தூக்கி மாட்டிட்டு வந்திருக்க. இது நீ என்ன பொம்பளை ஆடி நீ? இது பேஷன். எது பேஷன்? இது பேஷன். என்ன சோறு போடுற பேசனா? முகலில பாரு முகலி மூஞ்சி அலி. அது பொம்மை மாதிரி அங்கே வர. ஏயா இது என்ன ஒரு தம்பி இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்த பரீட்சையில் புழுப்புன்னு எழுதுவிய. ஏங்க எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்னதான் கிளி மாதிரி பொண்டாட்டி வச்சிருந்தாலும் குரங்கு மாதிரி வப்பாட்டி வச்சிருந்தா யார பார்த்து குரங்குன்ற? உன்னை தாண்டி குரங்கு. டேய் ஒட்ட புடிச்சு அறுத்து புடு அறுத்து. எதடியா இருப்ப? யார்ட்ட சொல்ற? என்ன இருப்ப? ஏய் அது நான் என்னமோ வச்சிருக்காங்க என் கையில குத்திருச்சு. எதுக்குள்ள வச்சிருக்க? இதுக்குள்ள ஏய் உன்னை மாதிரி நானும் பொம்பளை தாண்டி. உன்னை மாதிரி பொம்பளை. எனக்கு இருக்கிறது உனக்கு என்னடி இருக்கு? ஏன் இல்ல? உனக்கு ஒண்ணுமே இல்ல. விஜயா சண்டை வேணாம். விஜயா முகல இத பத்தியலா? சண்டை வேணும். போடா. போடா. ஏய் என் புருஷனை போடா வாடான்னு சொன்னேன். நானே இந்த ஆளை போடான்னு சொன்னதுல நீ என்னடி போடான்னு சொல்ற? என்ன சொல்ற? உன்கிட்ட இல்லாத என்கிட்ட என்ன இல்லைன்ற? நீ என்னடி அழகு? ஒண்ணொண்ணா காட்டு. நீ ஒண்ணொண்ணா காட்டு நானும் காட்டு. ஏங்கட கை எப்படி பளபளன்னு இருக்கு? ஏன்டா கை பளபளன்னு இருக்கு? ஏன் கால் நல்லா சுட சுடன்னு இருக்கு? ஏன் கால பாரு. என் கொண்டையில பூ இருக்கு. என் கொண்டையில பூ இருக்கு. ஏன் கொண்டையில பூ இருக்கு? எனக்கு முடி நீளமா இருக்கு. எனக்கு முடி ஒட்டா இருக்கு. ஏன் அந்த ஒட்டை இருக்கு? உனக்கு என்ன ஒட்டை இருக்கு? நீங்க ரெண்டு பேரும் சண்டை வேணாம் விஜயா. என்ன சண்டை வேணா? இது மரியாதை பூரா அவசாரி பழைய சண்டை வேணா நல்ல அவசாரி பையல. நல்ல வாயில வந்து. யார பத்தி என்னடி வந்து சொன்ன? ஏய், இவனடி என்னடி என்ன? வந்து சொன்ன? எனக்கு என் புருஷனை பத்தி? புடிச்சுக்கிட்டு திரும்பி விட்டுருவேன். ஏய் கருவா முண்டை. உன்னை தொலைச்சு பாத்துக்க. யார் ஆள்கிட்ட வச்சுக்க? எத்தனை வட்டம் இதுலயே கைய வைக்கிற? எதுல கை வைக்கிறாங்க? நீ வேணா வச்சு பாரு. என் மடுவுல கைய வைக்கிற மாதிரி. வச்சு பாரு. வச்சு பாரு. வச்சு பாரு. உன்னை பொளந்தறே பாத்துக்க. அது போல. எங்க அண்ணன் எங்கன்னு பாக்குறியா? உன்னை தொலைச்சு தெரியுமா தெரியாது? உன்னையும் பொழப்பேன் உங்க அண்ணனையும் பொழப்பேன். நீ பொளந்த லட்சணம் எங்களுக்கு தெரியாது. யாரு? நீ பொளந்துட்டாலும் யாரு யாரு? ஆண்டி ஆண்டி போடா. மானம் கட்டவனே. முகரே இதையும் பாத்தீங்களா? நான் எவ்வளவு அழகா இருக்கேன். இந்த கருவா முண்டைய பிடிச்சு கூட்டியா இருந்தேன். ஏய் என்ன ஒண்ணே காட்டி அழகு கம்மி. ஏய் நான் உன்னை விட என் சிகப்பு. கால்ல குறைச்சலா இல்ல என் கையில குறைச்சலா இல்ல என் மண்டையில குறைச்சலா? உனக்கு தான் அது இல்ல இல்ல அப்புறம் அதை பத்தி பேசுற. ஓடி போய் மாதிரி. அடுத்து உனக்கெல்லாம் என்னடா தெரியுன்ற? இல்ல அடுத்து என்ன வார்த்தை சொல்ல போறேன்னு உனக்கு அப்படி அது வளையலையும் அது ஏய், சுடிதார் விஜயா. size.
மச்சான் ஏயா என்ன இப்படி ஒரு நாளாவது ஆசையா கட்டி பிடிச்சிருக்கியா? உன் புருஷன் சந்தையை போடுவேன். நீ தான் என் புருஷன். நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட வேணாம், அக்கால சாய்க்கிருவோம். யார் நக்கா? அவன்கிட்ட போயிடாத ஓசு இந்த லென்த்து. டேய் ஆடி இங்க ஏற்கனவே இந்த கை விஜயா. டேஞ்சர் இன்னும் பிடிச்சி இழுக்கிற. விஜய். குந்தாணி பேல உன் தாஞ்சி சொல்லி வச்சிரு. அண்ணி இந்த நீ சக்கராத்தி. அதே அண்ணி நீ அண்ணின்னு வேணா அண்ணி முகர இத பத்தி எல்லாம் பண்ணி மாதிரி அண்ணி மூஞ்சிக்கு என்ன? ஐயோ அரசிருச்சியே. இறச அடிச்சிருச்சா தங்கச்சி இங்க இங்க வாத்தா நீ அவளை வச்சிருக்கிறது கூட எனக்கு பெருசு இல்ல. சுண்ணாம்பை வாங்கி அடா மோத. ஏதோ 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 ஒரு மயக்கம் ஏதோ 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 ஒரு மயக்கம் அது எப்படி 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 வந்தது எனக்கு அட இந்தா இந்தா இங்கே பாரு தெரியும் கண்ணை இழுத்து வளர்த்து என்ன பாரு புரியும் நிலவை போலே பல மலங்குது நினைக்க நினைக்க குறுகுறுங்குது மலரை போலே மினுமினுங்குது மனசுக்குள்ளே குறுகுறுங்குது பல மலங்குது சிலுசிலுங்குது மறுகுறுங்குற கிறுகிறு இந்தா இந்தா இங்கே பாரு தெரியும் கண்ணை இழுத்து வளர்த்து என்ன பாரு புரியும் கண்கள் பட்டதும் நினைப்பு வந்தது கைகள் தொட்டதும் கனிந்து விட்டது கண்கள் பட்டதும் நினைப்பு வந்தது கைகள் தொட்டதும் கனிந்து விட்டது பெண்மை என்பது உண்மை என்பது பேச்சில் நின்றது வெட்கம் வந்தது பெண்மை என்றது உண்மைன்றது பேச்சில் நின்றது வெட்கம் வந்தது இந்தா இந்தா இங்க பாரு தெரியும் கடை இழுத்து வளர்த்து என்ன பாரு புரியும் அட ஏதோ 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 ஒரு மயக்கம் அது எப்படி 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 வந்தது எனக்கும் உனக்கும் எனக்கும் அண்ணா ஒண்ணுமே தெரியல. என்னது இது ஏய் இந்தா இந்தா இங்க பாரு தெரியும். தவறு தங்கச்சினை கூப்பிட்டு யாரையோ ஒரு பிள்ளைய தூக்கி வச்சுருக்கிறியே அது யாரு எந்த வீட்டு பிள்ளை எதுக்காக அந்த பிள்ளை இங்க கூட்டு வந்தீங்க நாம காட்டுக்கு காவலுக்கு வந்திருக்கோம் இந்த பிள்ளை எதுக்கு வந்துச்சு ஏய் இந்தா இந்தா இங்க பாரு தெரியும். யாருனது எதுக்காக இங்க என்ன திருஷ்டி பரிகாரத்துக்கு ஆளா கூப்பிட்டாங்க இங்க நம்ம அப்பா வாசல்ல நிக்க வைக்க போறியா திருஷ்டிக்கு அப்பாவுக்கு சிலு தெரியும். சிலுன்னு இருக்கு அத்தா அண்ணா அப்பாவுக்கு இந்தா இந்தா இங்க பாரு தெரியும் ஏய் அடியா அடியா உதுத்த சக்காத்திமா அத்தே எலும்பு தட்டு போட்டுச்சு. என்னென்ன பிரச்சனை அத்தா நீ ஏன்டி இப்படி நிக்கிற செய்வன கோளாறு மாதிரி வா நீங்க வா இந்த பக்கம் எப்போ வணக்கம் சொல்ற ஒரு நாள் கழிச்சு நில்லுங்க ஐயோ என் வாழ்க்கையே போச்சு. நான் வேதனை. என்ன வாழ்க்கை போச்சு? ஏற்கே காரி துப்புற. என்ன வாழ்க்கை போச்சு வாழ்க்கை போச்சு. என்னது என்ன போ என்ன போச்சு? என்ன வாழ்க்கை போச்சு ஏன்டி என்ன நடந்துச்சு ஏய் கொஞ்ச நேரம் நான் வரல இங்க என்ன ரொம்ப நடந்துட்டு இருக்கு அண்ணன் உனக்காகவே இருக்காரு எப்படியா இருந்தாலும் உனக்கு அவர் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் என்ன வாழ்க்கை போச்சு எந்த பிள்ளைய நாத்துனா நாத்தனாகத்தனா மண்டைய பொழந்து போட தெரியுமா என்ன நாத்தனா யார் யாருக்கிட்ட நாத்தனா நான் எப்படி உனக்கு நாத்தனா இவர் ஏத்துனார் நீங்க நாத்துனார். எதை என்னை ஒரு தடவை கூட உங்க அண்ணன் ஏத்துறதுல அந்த ஏ, சீ, என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க அதுக்குள்ள மூட முடிஞ்சுமா என்னத்துல ஏத்த சொன்னீங்க? ஐயோ அண்ணே தங்கச்சி. என்னென்ன தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்கா என்னென்ன பிரச்சனை தாயம் போட்டேன் சரி இரு தாயம் விழுந்துருச்சு. இருத்த ஒரு குலவாட ஆட ஆட ஐயோ என்னென்ன இது சம்பந்தம் இல்லாம இருக்கேனே மேல அந்த ஆடைக்கும் கீழே அப்பா போட்டிருக்கிறதெல்லாம் தூக்கி மாட்டிட்டு வந்துருக்கு இந்த பிள்ளை அத்தா ஏ என்ன ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க என்னன்னு அது உனக்கு அண்ணி. என்ன அண்ணி இப்போ பண்ணிட்டு இருக்க என்ன அண்ணி இப்ப அது 3 மாசம் சென்னையா இருக்கு. ஐயோ நான் என்ன பண்ணுவேன் ஐயோ ஏய் போயிட்டு போ. பிச்சு போடு எனக்கு மட்டும்தான் ஐயோ இருக்கிறது ஒரு அண்ணே ஏற ஒரு அண்ணனுக்கு ரெண்டு பேரும் இப்படி போராட்டம் பண்றீங்களாடி உங்களுக்கு எப்படி ஒரு அண்ணனை கொடுக்கறதுனா ஏற்கனவே என் புருஷன் துணியை பிடிக்கிற. எது ஏய்
சொன்னேன்? அவரது சேப்பு துணி என்னது புழு துணி. ஐயோ. பூதி வாங்கினது தான்ப்பா கணியுது. ஆமா இப்பதான் ஆமா, பூதி வாங்கினது தான் கணியுது. இப்பதான் கண்டுபிடி. அண்ணே விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படியா இருந்தாலும் 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கங்க. ஆமா 2 பேரும் கல்யாணம் பண்ணி உங்களால முடியுமா? சமாளிச்சிருவீங்களா? ஏற்கனவே தக்கன்னு முழிக்கிறிய கிடந்து. இதை கடமாட்டில் விட்டுருவேன், அத எச்சப்பில் விட்டுருவேன். நீங்க என்ன பண்ண போறீங்க? 2த்தையும் விட்டுட்டு ஆந்திரா கிரு மாட்டில் விட்டுருவேன். ஐயோ ஐயோ, அது வேற அண்ணே. எனக்கு ஒரு சந்தேகம்ண்ணே. அந்த பிள்ளை மாசமா இருக்குன்னு சொன்னீங்க. அந்த பிள்ளை மாசமா இருக்கு, அந்த பிள்ளையே இப்படி இருக்கு. அதுக்கு புள்ள பிறந்தா என்னை எப்படி நான் கூப்பிடும்? இருப்பா, எப்படி கூப்பிடும் உன்னைய? ஆ? ஏன்னா அதுக்கு கண்ணு இப்படித்தான் இருக்கும். சரி. அபிராமி அத்தை. ஐயோ, ஆனா என்னைய எப்படி கூட மணிக்கிட்ட சித்தப்பா. அப்ப என்னை எப்படி கூப்பிடும் அந்த பிள்ளை? சின்னம்மா. ஏய், என்ன இப்படி போய் கட்டி பிடிக்கிறீங்க? தாரு உங்க வேலை. இங்க வாங்க. நாங்க 2 பேரும் அக்கா தங்கச்சி. என்ன அக்கா தங்கச்சி? ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்க நடந்து ஏய் எதை நடந்துப்பீங்க? கெட்ட வய அவனை நம்பி கை கொடுக்குற பிறகு தண்ணி பையன் மகளே. அன்பர்தன். ஐயோ, சரி இருந்தாலும் பரவாயில்ல. அப்பா வந்தாரு, காவலை போகணும்னு சொன்னாரு. காவல் பார்க்கறதுக்கு முன்னாடி இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அங்க பாரு. சரி விடுங்க. ஆமா. அதனால மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதால விளையாடும். அது விளையாடும். விளையாடுற நேரமா? விளக்கமாறு வேணும். உங்க 2 பேரையும் அடிக்க. ரெண்டு பேரும் இதுக்கு வந்தோம். இங்க வாங்களேன். அது ஆடைய பார்த்தா இந்த மாதிரி எனக்கு எதுக்க இப்படி எல்லாம் போட்டுக்கிட்டு நிக்க கூட. ஏய், என் தங்கச்சி நாத்தலாம் பிடிக்கிற மாதிரி. ஏய் என் தங்கச்சி கண்ணத்தை கட்டிம்பல் மாதிரி பிடிங்கிறவளே. இல்லை அண்ணே, இல்ல பிடிங்க அண்ணே. இரு, நாத்தனா மேல எனக்கு என் தங்கச்சியை போய் சூட மிட்டாய் பண்ணிடுறிய. அண்ணே எனக்கு சந்தேகமா இருக்கு. உண்மையிலே பொம்பளை தானே அது? இப்படி கையை நோண்டுதுன்னு. அப்ப டார்ச் லைட் அடிச்சு பார்க்கணும். இந்த சந்தேகம் ரொம்ப நேரமா எனக்கு இருக்கு. என்னடி இது அண்ணே? பொம்பளை புள்ள மாதிரி கையை பிடிக்கலனே, ஒரு மாதிரியா பிடிக்குதுனே. உடம்பு வாகு ஆம்பளை வாகு. அப்படியே இப்படியா? நான் வந்து போ. கையை பிடிங்க வா. உள்ள நீ கப்ளி. உண்மையிலே பொம்பளை தானே? புடி. ஆனா இவன் எல்லா வேஷத்துலயும் எல்லாம் பண்ணி போடுறேன், நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஐயோ அண்ணா, என்னண்ணே அண்ணே எனக்கு சந்தேகமாவே இருக்கு. நீ தூக்க வெறிச்சல ஏதாவது பண்ணிவிட்டியா அண்ணே? நாத்தனா நான் எப்பயுமே உங்க கூடயே இருந்துக்கிறேன். ஏய் என்ன கையை பிடிச்சா மணிக்கட்டோன்னு ஒடிச்சு அப்ப ஓடியாமா. நான் யார் கூட இருக்கேன்? நீ எந்த நண்டு மண்டி எவ்வளோ செல்வானே. அதனால பரவாயில்ல வந்துட்டே இருக்கு. ஒரே வரட்டு உள்ள போய் மற்ற வேலையை பார்ப்போம். பாப்போமா? ஆலோலோ ஆலோலோ ஆலோலம் சோலோலவே அலலோ அலலோ அலலம் சோலலமே ஆலோலோ 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 சின்ன சின்ன சின்னக்கலாம் செம்பருத்தி குட்டங்கலாம் பட்ட விடுவோம் நாரகலாம் வந்து வந்து போறீங்களா? ஆலோலோ 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 சோலோலமே சோ. சட்டையும் இடுப்பு உன் குரலை பட்டியும் கேட்டவன குருவியே ஓடிடுச்சு. காலில் ஒரு தண்டை, இத்தே தண்டி மண்டை, லூசு முண்டை. அவன் என்னமோ சொன்ன வர வாயை மூடிட்டா. ஐயோ அண்ணா, சரிண்ணே இருந்தாலும் ஏய் என்ன எதையாவது பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் உனக்கு. எங்க அண்ணன் சும்மா தான் இருக்கிற, அவரை போய் பிடிச்சிக்க போ. என்ன பிடிக்க கொடுங்க அவளுக்கு. கொலையே அத்திட்டேனே நானு. என்ன வேலிமலை சாரல். உனக்கே டேஸ்ட் இப்படி போச்சு? அன்னைக்கு போதையில இருந்து நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காம். ஏன்டா எட்டு பிடிக்கிறேன். ஏங்க எலும்பு குத்திருச்சு. அதான் பள்ளிக்கூடம் போகலாம். இன்னி நேரத்துல எந்த பள்ளிக்கூடம் வந்து தங்கச்சி இப்படி நம்ம விளையாண்டுக்கிட்டு இருந்தா இது வேலிமலை. டேய் டேய் டேய்
அவன் பாருமா ஆண்டு என்ன ஆனா வெளிய என்னன்னா ஒன்ன விட்டுட்டு என்னகிட்ட இருந்து இந்த பிள்ளை அது கத்தால வாடகைக்கு கவிட்டு வரும். யாருக்கு கத்தால வாடி இது மேல அப்ப மேல ஆசாசியா யாரு? ஐயோ ஐயோ ஐயா என் தங்கச்சி கையை முறிச்சிருவா அவளே. நோக்கமாவே தெரியுது இந்த பிள்ளை எனக்கு பயந்தே வருதுனே. நீ இந்த பிள்ளைய பத்திரமா பாதுகாக்கணும், இல்லைன்னா ஜம்ப் பண்ணி பொட்டிக்கார கூட போயிடும். நான் உள்ள போனவொன்னே அறுத்து கூறு ஓட்டுருவேன். இப்படி ஒன்று இருக்காடி. சரி அது பின்னாடி வருது பாரு. ஏய் பின்னாடி வருது, விடாது துற விடாது. ஐயா வருதே மூதேவி வருது. அதேதான் ஐயோ வருதே. சரி இருந்தாலும் பிள்ளை வேலிமலை சாரல் தவம் முடிக்கிறாருன்னு அப்பா சொல்லிருக்காரு. மதிப்புக்குரியவர் யாராவது வந்தால் நீங்க பாருங்க, என்னையும் பார்க்க விடுங்க, கூப்பிடுங்க. என்ன நோண்டிக்கிட்டே இருக்கு இந்த பிள்ளை? அது ஏற்கனவே மைக் செட்ல வேலை பார்த்தாளா? அதுதான். டேய் நீ இங்கிட்டு வாடி. நீ அதனால எல்லாரும் அண்ணே வர்றவங்க யாரா இருந்தாலும் நீங்க பாருங்க. நீ சொல்லுதா? எங்க அண்ணன் 2 பேரும் கொல்ல பாக்குறீங்களா? எங்க பொழப்ப கெடுக்க பாக்குறீங்க நீங்க. நீ கவலைப்படாதே. வளக்கூடிய ஆளு எப்படியா இருந்தாலும் சரி நான் இருக்கேன். சொல்லுங்க. அபிவள்ளி ஆ வரக்கூடிய ஆளு மிக விவரமான ஆளுமா. சரிண்ணா. நம்ம எத்தனையோ பேர்த்த நம்ம பேசி விரட்டி இருக்கோம். சரிங்கண்ணா. ஆனா இவரை விரட்டுறது வந்து கடுமையான விஷயம். சரிங்கண்ணா. ஆனா அவரா நம்மளா பாத்துருவோம். பாத்துருவோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. உங்க தங்கச்சி உங்க பேரை எடுக்காம நான் விடவே மாட்டேன். ஆனா இந்த பிள்ளைய மட்டும் அவர்கிட்ட காட்டிடாது. ஒண்ணு பாப்பா இல்லைன்னா ஓடி போயிருவோம். ஆளெல்லாம் சா சோ 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 இந்த ஒரு ரூபா அடக்குவார்.